ஹாய் ஹால் வெல்கம் டு தெரிஞ்சது ஷேர். இன்றைக்கி என்ன ஷேர் பண்ண போகிறோன்னா ஒரு பேக் ரீயூஸ் ஐடியா தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். நாங்கள் இது ஆங்க்லெட் வாங்கினதுக்காக ஜுவல்லரி ஷாப்பில் பேக் பண்ணி கொடுத்த ஒரு பேக் தான் இது. ஸோ ஃபஸ்ட்டு அவங்களோட ஷாப் நேம் வந்து டேக்காக இருக்குது. ஸோ அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை நம்ம க்ரியேட்டிவிக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். நான் வந்து ட்ரெடிஷ்னல் லுக் சூஸ் பண்ணியிருக்கனால ட்ரெடிஷ்னல் ஐட்டமாக நான் எடுத்திருக்கேன். லக்ஷ்மி காயின், பீட்ஸ், குந்தன் ஸ்டோன், ரன்னிங் ஸ்டோன் இந்த மாதிரி தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ரன்னிங் ஸ்டோனை ஒரு யூ ஷேப்பில் கட் பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்டிக் பண்ணிக்கிறேன். 2 லைன்ஸ் ஒட்ட போகிறனால வந்து நான் 2 இது வந்து கட் பண்ணிக்கிறேன் ரன்னிங் ஸ்டோன். அதுக்கப்புறம் அந்த ஷேப்லேயே வந்து நம்ம வந்து ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ரன்னிங் ஸ்டோனை ஸ்டிக் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே ஃபுல்லாக லக்ஷ்மி காயின் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ காயின்ஸ் ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் மேலே இருக்க அந்த ரன்னிங் ஸ்டோன் திக்னஸாக தெரியணுன்றதுக்காக இன்னொரு லைன் வந்து நான் வந்து ரன்னிங் ஸ்டோன் ஒட்ட போகிறேன். இந்த மாதிரி நம்மளே ரீயூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். நம்ம பண்ண க்ரியேட்டிவ்க்கான ஒரு ஹாப்பினஸும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வேஸ்ட் பேக் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்களும் அதை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நம்மளுக்கு வீட்டில் வந்து போர் அடிக்காமையும் இருக்கும், ஏதோ க்ரியேட்டிவாக பண்ண மாதிரியும் இருக்கும், டைம் பாஸ் ஆன மாதிரியும் இருக்கும். வேஸ்ட்டாக நம்ம ஷாப்பில் கொடுத்து அதிக ரேட்டுக்கு நம்ம வாங்க வேண்டிய வேலையும் இருக்காது. ஓகே, இப்போ செகண்ட் லைன் ரன்னிங் ஸ்டோன் நான் ஒட்டுறேன். பட் ட்ரெடிஷ்னல் லுக்குன்னு இல்லை, நம்ம வந்து வெஸ்டர்ன் லுக் ஆகட்டும் நிறைய க்ரியேட்டிவ் பண்ணலாம் இந்த மாதிரி பேக்கில். நான் வந்து இந்த பேக்குக்கு வந்து ட்ரெடிஷ்னல் லுக் சூஸ் பண்ணனால இந்த மாதிரி பண்ணுறேன். அடுத்து நான் வேறு ஏதாவது பேக் வந்து நான் ரெடி பண்ணேன்னா அதையும் ஒரு வீடியோவாக உங்களுக்கு ரெடி பண்ணி போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம செகண்ட் லைனும் ஸ்டிக் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இது கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறமா அந்த லக்ஷ்மி காயினுக்கு கீழே கொஞ்சம் கேப் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து நான் ரன்னிங் ஸ்டோனை கட் பண்ணி அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரியே ஸ்டிக் பண்ண போகிறேன். ஸோ அப்போ அது இன்னும் கொஞ்சம் நல்லா ஹைலைட்டாக தெரியும் அந்த காயின். ஸோ அதனால் வந்து நான் இப்படி ரன்னிங் ஸ்டோனை ஃபஸ்ட்டே கட் பண்ணிக்கிட்டேன் அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி. நீங்கள் ஒரு ஷேப்புக்கு எடுத்தாவே அடுத்தடுத்த ஷேப் எத்தனை வேணுன்றது நம்ம ஈஸியாக கட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இதை ஸ்டிக் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிறதெல்லாம் ஜஸ்ட்டு குந்தன் ஸ்டோன் ஒட்டிக்கிறேன். ஒயிட் வித் கோல்டு ஃப்ரேம் ஸ்டோன் ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டு இந்த ஹேண்டில் எனக்கு பிடிக்கல, இப்படியே விட்டாலும் விடலாம். பட் ஆனால் நான் ஃபுல் ட்ரெடிஷ்னல் கோல்டுன்றனால இந்த ஹேண்டில் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு நார்மல் சூயிங் நீடலில் வந்து ஒரு 5 ஸ்டாண்ட்ஸா அந்த மாதிரி வந்து நூலை கோர்த்துட்டு பெரிய ரவுண்ட் பீட்ஸை வந்து ஃபுல்லாக கோர்த்துக்கிறேன். எனக்கு எந்த அளவுக்கு வந்து ஹேண்டில் தேவையோ அந்த அளவுக்கு வந்து நான் பீட்ஸை வந்து ஃபுல்லாக லோட் பண்ணிக்கிறேன். ஓகே, எனக்கு இவ்வளோ போதும். நான் வந்து குட்டி ஒரு பார்ட்டி வேர் பேக் மாதிரி தான் பண்ணுறேன், அதனால் நான் இவ்வளோ மட்டும் போட்டிருக்கேன். இன்னொரு எண்டை வந்து இந்த பக்கம் இருக்கிறதுல நம்ம வந்து நல்லா டை போட்டு நாட் பண்ணிடணும். பாருங்கள், அவ்வளோதான். ஃபஸ்ட் நல்லா இழுத்து பார்த்து பண்ணுங்கள். எங்கேயாவது லூஸ் வந்துருச்சுன்னா அந்த ஹேண்டில் பார்க்க வந்து ஃபினிஷிங்காக இருக்காது. ஸோ நல்லா இழுத்து பார்த்து நீங்கள் நல்லா வந்து அந்த இடத்துல நாட் போடுங்க. பாருங்கள், இதுதான் இதோட ஃபைனல் லுக். எப்படி இந்த பேக் எவ்வளோ அழகாக மாறிடுச்சு பார்த்தீங்களா. இது நீங்கள் ஒரு மேரேஜ்க்கோ கோயிலுக்கோ எடுத்துகிட்டு போனால் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் எப்போவும் சந்தோஷமாக இருப்போம்.